இந்த அம்மா பசங்களுக்கு பிரியாணியை சமைச்சு கொடுத்துட்டு பழைய சோறை சாப்பிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எனக்கு ஒரு வாய் ஊட்டுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் ஒரு வாய் ஊட்டுறாங்க. அதை சாப்பிட்டு அந்த பையன் உப்பு சப்பே இல்லாம இருக்கு, இதை எப்படிமா சாப்பிடுறேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, நானும் வாய்க்கு ருசியா சாப்பிட தொடங்கினா என்னோட தங்கச்சிகளை கரை சேர்த்து வைக்க முடியாது, அதனாலதான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பையனும் இந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மாவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே சில நாட்களாவது ஒரு நாள் இந்த பையன் இந்த அம்மாக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்து, இது நம்மளோட கல்யாண சாரி, இதை கொண்டு போய் கபோர்ட்ல வைமான்னு சொல்லும்போது அக்காவும் தங்கச்சி கிட்ட அதை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அந்த சாரியை கட்டிட்டு வரா. இதை பார்த்து இந்த அம்மாவும் இந்த சாரி உனக்கு தம்மா நல்லா இருக்கு, இப்ப எங்க போறேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா நான் ஷாப்பிங் போறேன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க அண்ணா கூட ஷாப்பிங் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே சில நாட்களாவது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சுத்துறாங்க. இதை பார்த்த ஒரு பையன் இந்த விஷயத்தை வந்து இந்த அம்மா கிட்ட சொல்லும் போது இந்த அம்மா தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கண்ணத்துல அறிஞ்சு உனக்கு அறிவு இருக்காடி, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அவர் கூட சுத்துறன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இதனால இந்த அம்மாவும் பையனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவ என்ன பேசுறா பாருப்பான்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் அவ சரியா தான் பேசுறா, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி சில மாதங்களாவது இந்த பொண்ணுமே பிரெக்னன்ட் ஆகிடுறா. இப்படியே ஒரு நாள் இந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க தம்பி அந்த தண்ணி எடுத்துதாப்பான்னு. அப்ப இந்த பையனும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு சொல்லும்போது இதை பார்த்துக்கிற இவனோட மனைவி இவங்க ரெண்டு பேரையும் தப்பா பேசி உனக்கு தானே கல்யாணம் ஆகிருச்சு, அவ கூட என்ன பேசிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் தண்ணி தாமா எடுத்து கொடுத்தேன்னு. அந்த நேரம் உங்களுக்கு ஒரு கால் வருது என்னன்னு சொல்லி கேட்டா அந்த அம்மாவோட தங்கச்சி ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அம்மாவும் கதறி எழுதுறாங்க. அதுக்கப்புறமா தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு சொல்றா நான் உனக்கு பாரமா இருக்கேன் நானு. அப்ப அக்கா சொல்றா ஒரு பொண்ணு எப்பயுமே தாய்க்கு பாரமா இருக்க மாட்டான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது, ஆனா அவனால உன் வாழ்க்கை பாழாயிருச்சேன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாரு எங்களை மன்னிச்சிருங்க, ரெண்டு உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சு, குழந்தைய காப்பாத்திட்டோம், ஆனா குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டோன்னு குடும்பமே கதறி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழிச்சு அந்த குழந்தையுமே பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கவனிச்சுக்க இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து இந்த அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க இந்த குழந்தை அனாதையா இருக்கு, அதனால இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா வேணும், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் என்ன மன்னிச்சிரு, நீ என்ன கேட்டாலும் பண்ணுவேன், ஆனா இதை மட்டும் பண்ண மாட்டேன், உனக்கு பண்ண துரோகத்தினால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க.